அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஊழிய பாதையில் மிகுந்த இன்னல்களை அடிக்கடி சந்தித்து கொண்டிருந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ஒருபோதும் அவைகளுக்காக மனஞ்சலித்து போனதில்லை. மனக்கலக்கமடையத்தக்க பல சூழ்நிலைகளை சந்திக்க நேர்ந்தும் மனமுறிந்து போகின்ற அளவிற்கு சென்றதில்லை. ஏனென்றால் தன்னுடைய வாழ்க்கையில் சம்பவிக்கும்படி தேவன் அனுமதிக்கின்ற எந்த ஒரு காரியமும் இறுதியில் தேவ நோக்கம் தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு ஏதுவாகவே அமையும் என்ற வலிமையான நம்பிக்கை உடையவனாக இருந்தான். நாம் தேவனுடைய சித்தத்தின் பாதையில் வந்துவிட்டது உண்மையாக இருந்தால் அதற்கு பின்னர் நேரிடுகின்ற எந்த ஒன்றையும் தொலைநோக்க பார்வையோடு நிதானிக்க வேண்டும். சில காரியங்கள், சில சம்பவங்கள் ஆகியவற்றின் நிகழ்வுகள் நமக்கு ஏன் இப்படி என்பது போன்ற கேள்வியை எழுப்பத்தக்க விதமாக இருந்தாலும் சற்று முன்பாக சென்று திரும்பி பார்க்கும்போது அவைகளும் நன்மையாகவே திரும்பி இருப்பதை உணர முடியும். எனவே தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஓட்டத்தை கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாக ஓடி முடிக்க வேண்டுமென்றால் நமக்கு வரும் பாடுகளை குறித்த கவலையோ கேள்வியோ இருக்கக்கூடாது. அது மாத்திரமல்ல, நாம் தேவனுடைய திட்டத்திற்குள் இருக்கின்றோமா என்ற நிச்சயம் நமக்கு வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு வரும் பாடுகளோ போராட்டங்களோ நன்மையில் முடியும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன்.